பற்றி கூறுகிறார் மாணவி சாமுகல் யானாதர்ஷினி. நேயர்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கங்கள். என்ன முகல்யா, ரொம்ப நேரமா இதே தேடிக்கிட்டு இருக்க? அதுவா, என்னோட இங்கு பெண்ணை காணோம், அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் எழுதிட்டு நான் வச்சேன். நல்லா பாரு முகல்யா, அங்க பாரு, உன்னோட தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அப்பாடா, நல்ல வேலை கிடைச்சிருச்சு. நல்லா கண்ணு தெரிஞ்ச நம்மளே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற போல இப்படி தேடுறோமே, பாவம். கண்ணு தெரியாதவங்க நிலைமை ரொம்ப கஷ்டம் தானே. ஆமா, அது உண்மைதான். ஆனா அவங்க அது குறையா நினைக்காம தன்னால எவ்வளவு சாதிக்க முடியுமோ அதை அசராம செய்வாங்க. அப்படியா? ஆமா, தான் பேசாமல் தன்னை பற்றி உலகமே பேசும் அளவிற்கு கவனத்தை ஈர்த்தவர் தான் தன்னம்பிக்கையாளர் எழுத்தாளர் ஹெலன் கெல்லர் அவர்கள். ஹெலன் கெல்லரா? யாரு முகல்யா அவங்க? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லு. சொல்றேன், நல்லா கேட்டுக்க. 1880ஆம் ஆண்டு ஜூன் 27 அமெரிக்காவின் டஸ்கும்பியா நகரில் பிறந்தார். அவர் பிறந்த நாளான ஜூன் 27 அன்றுதான் ஹெலன் கெல்லர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அவர் பிறந்து 19 மாதங்களில் ஏற்பட்ட கடும் காய்ச்சலால் கண் பார்வை, கேட்கும் திறன், பேசும் திறன் இழந்தார். அப்புறம் என்னாச்சு முகல்யா? ஹெலனோட பெற்றோர் அவங்களை பார்வையற்றோருக்கான பெர்கின்ஸ் பள்ளியில் சேர்த்தாங்க. அங்கே கெல்லருக்கு ஆசிரியராக ஆன் சல்லிவன் என்ற ஆசிரியர் நியமிக்கப்பட்டார். முகல்யா, அங்கே எப்படி அவங்க படிக்க கற்றுக்கொண்டார்கள்? பிறர் பேசும் பொழுது அவர் உதடுகளில் கை வைத்து அதிர்வுகள் மூலமும் உள்ளங்கையில் எழுதி எழுத்துக்களை புரிந்து கொண்டும் ஒவ்வொரு பொருளையும் தொட்டு தொட்டு உணர்ந்தும் கற்றுக் கொடுத்தார். அவருடைய ஆசிரியர் ஆன் சல்லிவன் அப்புறம் பார்வையற்றோருக்கான பிரெய்லி முறையில் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளை கற்றார். முகல்யா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் நிறைய சொல்ல. ஒரு முறை கூட மனம் தளராத கெல்லர் 1904ஆம் ஆண்டு தனது 24 வயதில் ராக்லிஃப் பல்கலைக்கழகத்தில் தனது இளங்கலை பட்டம் பெற்றார். மேலும் தனது கல்லூரி நாட்களிலேயே 1903இல் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற தனது சுயசரிதையை எழுதினார். அது மட்டுமல்லாமல் மொத்தம் 12 நூல்களை எழுதியுள்ளார். முகல்யா, நீ சொல்றத பார்த்தா ஹெலன் கெல்லர் தனது குறைகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இந்த உலகையை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். ஆமா, நீ சொல்றது சரிதான். தன் வாழ்நாளில் இறுதி வரை அவரால் தெளிவாக பேச முடியவில்லை. ஆனால் அவரின் அசராத பணிகளால் அவரை பற்றி உலகமே இன்றும் பேசி வருகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஒரு வேலையை செய்ய மனதை கொடுத்தால் உடல் குறைபாடு காரணமாக நிற்க முடியாது என்பதை திட்டவட்டமாக நிரூபித்திருக்கிறார் ஹெலன் கெல்லர் அவர்கள். நன்றி, வணக்கம்.